நம்ம ஹீரோக்கு அடிபட்டதோட போன எபிசோட முடிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அடிபட்டு ஆக்சுவலி வந்து மயக்கமாயிடுறாரு. நம்ம ஹீரோனி அழுதுகிட்டே இருக்காங்க. பின்னாடி அடிபட்ட அந்த கமாண்டர் அவனை எந்திரிச்சு வந்து கேப்டன் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி பார்க்குறான். ஸோ மயக்கமான சார் அப்படின்னு தெரிஞ்சோடனே டக்கு நம்ம ஹீரோனி ஓகே கார் கீயை கொடு அப்படின்னோடனே, என்ன சொல்றீங்க நீங்க வந்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்னோடனே, நீ முதல்ல கார் கீயை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இங்க பாரு உன்னால வண்டி ஓட்ட முடியாது, உன் கால் அடிபட்டு ஓகேவா நீ கொடு அப்படின்னோடனே, இல்ல நீங்க வந்து ஏர்போர்ட் போகணும், ஏர்போர்ட் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிப்பான். சரி நான் பாத்துக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி தான் காரை எடுத்து ஓட்டிட்டு போறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நேரா சரியான அடிச்சு நாட்டி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் பாக்குறாங்க ஆக்சுவலி வந்துட்டு நேரா போனா ஏர்போர்ட் போயிடலாம், ரைட்ல கட் பண்ணா ஊருக்குள்ள அதாவது சிட்டிக்குள்ள போறது. ஸோ கேட்குறாங்க டி ரைட்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் போற வழி இருக்கு அப்படின்னு. ஆமா அப்படின்னு. சரி நீங்க எங்க ரைட்ல போறீங்க, வேணாம் நேரா போங்க, ஏர்போர்ட் தான் நீங்க போகணும் அப்படின்னு. போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்கு ரைட் கட் பண்ணிடுறாங்க. அவன்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் வழி கேட்டு ரைட்டு லெஃப்ட்னு கட் பண்ணி அவங்க வாட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு தடம் மாதிரி போட்டிருப்பானுங்க. அவன் சொல்லுவான், இல்ல இங்க வந்து நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு பெட்ரோலிங்க்கு, அதனால எங்களுக்கு இது என்னன்னு தெரியல, புதுசா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றான். அப்ப கூட பாருங்க அந்த பையன் சொல்லிட்டே தான் வருவான், தயவு செய்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க, அதுதான் நல்லது, முதல்ல இந்த நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம ஹீரோனி அதெல்லாம் கேட்கறதாக இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட் மாதிரி என்னமோ போட்டிருப்பானுங்க. ஸோ அதையும் அடிச்சு உடச்சு தள்ளிட்டு நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க சேர்த்த உடனே பாத்தீங்கன்னா அப்பையும் சொல்றான், நீங்க வந்து சேர்த்துட்டீங்கல்ல, தயவு செய்து கிளம்புங்க, ஏர்போர்ட் போங்க, அங்க உங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இருடா போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டர் எல்லாருமே பேசிருக்கும் போது, இவருக்கு பிளட் வேணும், வேற வழி இல்ல, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, இவருக்கான பிளட்டை வந்து நாங்க தேடி இது பண்றோம், இன்னொரு நிறைய ஹாஸ்பிட்டல் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல நாங்க சொல்றோம், தகவல் சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிடும். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட என்னடா சொல்ற, எப்படா தேடுவீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆனா என்னால இவருக்கு பிளட் கொடுக்க முடியாது, ஏன் அப்படின்னா என்னோட பிளட் டைப் இவரோட பிளட் டைப்பும் வேற அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சரி இவரோட பிளட் டைப் என்னடா சொல்றா அப்படின்றப்ப அவருக்கு வந்து ஓ பிளட் குரூப் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு யோசிக்கிறாங்க. நான் பிளட் கொடுக்குறேன்டா அப்படின்னு. என்ன சொல்றீங்க, நீங்க பிளட் கொடுத்தா உங்களால ஏர்போர்ட் போக முடியாது, உங்களால இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியே ஒரு செகண்ட் தாங்க டக்குன்னு இல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய பிளட் குரூப்பும் அவரோடதும் ஒன்றே மேட்ச் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஹீரோயினி தான் பிளட்டே கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஏர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த கோச் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி அவங்க வரல அப்படின்னு இவர் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் எப்படி வருவாங்க, அவங்க தான் இங்க பிளட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அங்க கோச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் போறப்போ வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்னடா இங்க வரவே இல்லை, அவங்க இங்க தான் வருவாங்கன்னு சொல்லி அதான் நம்ம சொன்னா, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு யாரே நம்ம வில்லனுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் இங்கே வந்து வில்லனை காட்டுறானுங்க. அவனுக்கு வந்து தகவல் வருது, இந்த மாதிரி வந்து ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாயிருது. நம்ம வில்லனை கீழே ஒர்க் பண்ற ஒருத்தர் வரான், வந்து ஒரு கமாண்டர் சொல்றான், சார் இந்த மாதிரி வந்து அங்க ஃபயர் ஆச்சுல, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ மேல ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தகவல் சொல்லியிருக்காங்க சார் அப்படிங்கிறது சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா சார், ஆனா முக்கியமான பாடி பார்ட்ஸ் எதுலையுமே அடிபடல, பின்னாடி முதுகுல தான் அடிபட்டிருக்கு, பட் ஓவரா பிளட் லாஸ் ஆயிருக்கு, அவருக்காக பிளட் வந்து ரெக்கமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்றான். சரி அவனை வந்து எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஆனாலே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும், இவனுக்கு வந்து பெரிய பேக் ஃபயர் ஆயிரும்ல, அதனால தான் பயப்படுறான். வில்லனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹீரோனியை கொல்லணும், அது மட்டும் தான் டார்கெட். ஏன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ வந்து சவுத் கொரியா பொண்ணு, அவ வந்து நார்த் கொரியால இருக்கா. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லி ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில இருக்கான்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இந்த சொல்லுவாங்க இல்ல, ஒரு இனத்தோட மக்கள் வந்து இன்னொரு இனத்து மக்கள் மேல வந்து பயங்கர கோபமா இருப்பாங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லூசு பையன் தான் இந்த வில்லன். சரி வாங்க அப்படியே கதைக்குள்ள ஓடிடலாம். இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க பிளட் எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னா நம்ம ஹீரோ வந்து உள்ள ஆபரேஷன் கூட்டு போறாங்க அந்த புல்லட் எடுக்கிறதுக்காக. நம்ம ஹீரோட டீம்மேட் வர அடிபட்டான்ல அந்த பையன் வரான். வந்தோடனே இந்தாங்க அவரோட ட்ரெஸ், அது மட்டும் இல்ல அவரோட போன் வந்து உடஞ்சு போச்சு அப்படின்னு. சரி அவங்க ஃபேமிலிக்கு தகவல் சொல்லிடு, நான் அது வரைக்கும் இங்கே இருக்க வெயிட் பண்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி அவனை அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட மொபைல், ஹீரோட ட்ரெஸ் இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோட ஜாக்கெட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ மாதிரி ஒன்று கீழே விழுகும். சரி என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தான் பாக்குறாங்க அது நம்ம ஹீரோனியோட போட்டோ. இவங்க ஆல்மோஸ்ட் ஹோட்டல்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மெமரபிளா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, எதுக்கு உன் போட்டோ நான் வச்சுக்கணும், எதுக்கு முதல்ல நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நினைச்சு பார்த்து எல்லாமே நடிப்பு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாம அந்த ஒரு மாதிரியா கண்ணீர் விட்டு அழுவாங்களா அந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி இருக்கக்கூடிய இந்த மனநிலை மேல அழுகிறாங்க பாத்தீங்களா. இந்த அழுகைய யாராலையுமே வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு அழுகன்னு சொல்லலாம். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் நடக்கிறத காட்டுறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆபரேஷன் முடிச்சு வெளியே கொண்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போய் சார் முடிஞ்சு அப்படின்னு, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அது மட்டும் இல்ல அவருடைய முதுகுல இருந்து அந்த புல்லட் எடுத்துட்டு என்ன இன்னும் ஒரு இன்ச்சு இறங்கி இருந்தா கூட அவருடைய நுரையீரலை தாக்கி இருக்கும், பரவாயில்ல இருந்தாலும் வந்து நாங்க காப்பாத்திட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி நாளைக்கு காலையில அநேகமா கண் முழிச்சிருவாரு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஓகே ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் தனியா வந்து வச்சிடறாங்க நம்ம ஹீரோவை. இப்ப நம்ம ஹீரோயினி தானே நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோயினி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயலாக் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப
ரொம்ப அவங்க வந்து மனசார உருகி பேசின மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு இப்போ நடந்ததே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. நான் எப்பவுமே என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிறது என்னத்தான், ஏன் வெறுக்கிறது கூட என்னத்தான், என்னை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், என்னை பத்தி மட்டுமே தான் எப்பவுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, அப்பவும் என்னை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கு நான் மட்டும்தான் என் உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் இருக்கும். என்னை சுத்தி வேற யாருமே இல்லை. நான் எப்பயுமே தனியா தான் இருந்து பழகிருக்கேன். அதனாலேயே நம்ம தெரியல, இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடவையும் நீ பாக்குற அந்த பார்வை, ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு, இவ்வளவையே ஒவ்வொரு தடவையும் நீ சிரிக்கிறையே உன்னோட அந்த சிரிப்பு, இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஆனா உன்னைய மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா, நீ கொடுத்த பிராமிஸ்க்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவ. நான் இங்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. இவ்வளவு ஏன் இப்ப என்னை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நீ அங்க இருக்காம எனக்கு என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு எனக்காக வந்த பாத்தியா, அதுலயும் உயிரையே பணைய வச்ச பாத்தியா, அந்த நேரம் அது என்னால மறக்கவே முடியாது. ஆனா என் வாழ்க்கையில நான் பயந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் பயந்தேன். ஏன் தெரியுமா, என்னைய நினைச்சு இல்ல, உனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கறது பயந்தேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் தெரியுமா. சோ நம்ம ஹீரோயினி இப்படித்தாங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க. சோ ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த காதல் ஒண்ணு சேருங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லைங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாம் பேரலா நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்திருப்பாரு. அங்க வந்து பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு ஒரு மேடையில. ஓகேங்களா, ஒரு மிகப்பெரிய மேடையில வாசிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பியானோ எல்லாம் வாசிச்சு முடிச்சோடனே எல்லாருடைய கைத்தட்டல் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சந்தோஷமா வந்து வெளியே வராரு. அப்படி வெளியே வர நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய டீச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு, ராய் உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப அர்ஜென்டான மெசேஜ். எங்க இருந்து தெரியுமா, பியாங்ஜோங்ல இருந்து, அதுவும் உன் ஃபேமிலிட்ட இருந்து வந்திருக்கடா அப்படின்றாரு. சார் சொல்லுங்க சார், என்ன சார் அப்படின்னே, ஒன்னும் உங்க அண்ணன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு அப்படின்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவோ பயங்கர வெக்ஸ் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு அவங்க அண்ணன்னா அவ்வளவு உயிருங்க. ஆமாங்க. இப்போ சரி ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லேக் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காரு, பொட்டி பொடிக்கு எல்லாம் கட்டிக்கிட்டு. சோ அந்த நேரத்துல ஒரு வருத்தத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வரும், வந்து நீங்க தானே அந்த பியானோ வாசிச்சது அங்க ஸ்டேஜ்ல அப்படின்னு. ஆமாமா அப்படின்னு. சரி ஓகே, எனக்காக வந்து நீங்க பியானோ வாசிக்க முடியுமான்னு அந்த குழந்தை கேட்கும். கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து அந்த கவலையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுவாரு. நீ தான் என்னோட கடைசி ஆடியன்ஸ், அதனால கேட்கறேன், நான் கண்டிப்பா செய்யறேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சின்னதா ஒரு பாலம் மாதிரி இருக்கும்ல, அதாவது லேக்ல ஒரு ஓரமா வந்து இந்த ஷிப்ல வர்றவங்க போட்ல வர்றவங்களா இந்த பாலத்துல வந்து தான் வந்து இதுல வரணும் தரைக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த எட்ஜில் உட்காந்து அந்த பியானோ வச்சிருப்பாங்க. ஸோ அங்க உட்காந்து அப்படியே அழகா பியானோ வாசிப்பாரு. இது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மக்களே இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ இப்ப பியானோ வாசிட்டு இருக்காருல, அந்த ஸ்டேஜ்ல அங்க தூரத்துல ஒரு கப்பல் மாதிரி வரும், சின்ன ஷிப் மாதிரி போட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்பை வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீனுக்கும் இதுக்கு அடுத்து ஒரு சீன்லயும் ரொம்ப பேரலா ஒரே மாதிரி வரும். ஸோ இப்படி இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மயக்கத்துல இருக்கிறவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோக்கு மயக்கமும் தெரியுது. நம்ம ஹீரோயின் இப்ப பின்னாடி திரும்பி இருப்பாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முழிச்சதை பார்த்துறாங்க. பார்த்து அப்பா நல்ல வேலை, உண்மையிலே பாராட்டணும், நீங்க முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு ஆசையிலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கேட்பாரு, நீங்க என்ன பண்ற, நீ இன்னும் போலையா அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே மெதுவா எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினி ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டுட்டு நீ அந்த ஃபிளைட்ல போலையா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் போகல அப்படிம்பாரு. ஏன் போகல அப்படின்னோடனே, இல்ல இங்க இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்துட்டு எனக்கு போறதுக்கு மனசு இல்ல அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சத்தம் போட ஆரம்பிச்சிருவாரு. என்ன சொல்ற நீ, என் உயிரை பணைய வச்சது எதுக்காக, நான் உன்னோட நாட்டுக்கு உன் வீட்டுக்கு திரும்ப அனுப்பணும் தானே, ஏன் இப்படி போகாம இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுறாரு. இல்ல என்னால வந்து உங்களை இந்த சுச்சுவேஷன்ல விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி எவ்வளவு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து ஏத்துக்க மாட்டாரு. நம்ம ஹீரோனி சரி ஓகே நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க. அப்படி வெளியே போறப்ப கூட அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற நர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஹீரோ கண் முழிச்சிட்டாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஏதோ சொல்ல வரும்போது டக்குன்னு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அந்த நேரத்துல டாக்டர் இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்து, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும்யா, இவ்வளவு தூரம் அடிபட்டு நீ உயிர் படைச்சதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி இந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்லையா, நல்ல வேலை அந்த பொண்ணோட பிளட்டும் உன்னோட பிளட்டும் மேட்ச் ஆனதுனால அந்த பொண்ணு பிளட் கொடுக்க முடிஞ்சு. ஏன்னா உனக்கு வந்து அவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருந்துச்சு, உன்னை காப்பாத்துறதே கஷ்டம் நினைச்சோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து அவருக்கு தெரியுது நம்ம ஹீரோயினி தான் பிளட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்ம ஹீரோயினி எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி கீழே நின்னுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கெல்லாம் இல்லைங்க, நம்ம ஹீரோயினி எதுக்கு தெரியுமா அழுகுறாங்க, என் நாட்டுல இருந்திருந்தா காரு வீடு வாசல் எல்லாமே இருந்துச்சு, இங்க வந்து சிக்கிக்கிட்டு போறதுக்கு இடம் இல்ல, போறதுக்கு கார் இல்ல, எதுவுமே இல்லாம தனியா வந்து நிக்கிறேன், ஏன்னா என் லைஃப்ல இப்படி நடக்குதோன்னு இதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கோவப்பட்டதுக்கு வருத்தப்பட்ட அழுகல, இப்ப போய் நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு தான் வருத்தப்படுறாங்க. சோ இப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நின்றுவாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோனி
ஹீரோனி டக்குன்னு கோவப்படுறாங்க. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? உனக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, எதுக்கே எந்திரிச்சு வந்து இங்கே நடந்துட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆப்போதியா? அதுவும் இல்லாம பிளட் லாஸ் ஆயிரும், தேவையில்லாம பிளட் வந்து இதாயிரும், ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, பிரச்சனையாகும், வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஐ எம் சாரி, உண்மையிலேயே நான் வந்து உன்னை என்னன்னு கேட்காம கொள்ளாம திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, சாரிலாம் நான் ஏத்துக்கிறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோனி. என்னை பிடிச்சுக்கோ வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனியை பார்த்த வாக்கிலே இருப்பாங்க. என்ன அப்படின்றதோடனே உண்மையிலே சொல்றேங்க, இப்போ நம்ம ஹீரோ கேட்குற ஒவ்வொரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே இந்த டேரக்டர் வந்து எப்படிதான் இந்த டைலாக்லாம் ரெடி பண்ணாங்கன்னே தெரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோன்ட்ட கேட்கிறாரு, நீ வந்து அந்த மோசமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டியா? நீ இங்க இருந்து போயிருக்க வேண்டியதானே? நம்ம ஹீரோனி அழுதுகிட்டே தான் பதில் சொல்லுவாங்க, நானும் அங்க போகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா என்னால தான் போகவே முடியலையே, இந்த ஒரு தடவையாவது நான் உங்களை காப்பாற்றலாம்னு நினைச்சேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனி அழுதுகிட்டே தான் சொல்லுவாங்க. அப்ப டக்கு நம்ம ஹீரோவை முதல்ல நீங்க இப்படி ஏக்கத்தோட பாக்குறது நிப்பாட்டுங்க என்னை அப்படின்னு நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்ல நான் ஏக்கத்தோடலாம் பார்க்கல, உன்னை சாதாரணமா தான் பார்த்தேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கண்ணில் ஏக்கம் தெரிஞ்சது பாருங்க, இப்ப கூட உங்க கண்ணில் ஏக்கம் தெரியுது, நீங்க தயவுசெய்து இப்படி பாக்குறது நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. சோ ரெண்டு பேரும் காதல சொல்ற விதம் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய டைப் இருக்குன்னு சொல்லலாங்க. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் காதல சொன்ன விதம் ரொம்ப வித்தியாசமான முறைன்னு தான் சொல்லலாம். சோ இப்படியாக இவங்களுடைய காதலை இவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அப்படியே இங்க வில்லனை பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து அங்க சில ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, சார் அவர் மைனர் இன்ஜுரி தான் ஆயிருக்கு, பட் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு தெரியல அப்படின்னு அவனோட கையால் சொல்லவும், இங்க பாரு உடனே எமர்ஜென்சி எல்லாரும் கூட இந்த கேப்டன் ராய் எங்க இருந்தாலும் சரிதான், இருக்கக்கூடியது 20 வில்லேஜ் தான், அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எமர்ஜென்சி கால் பண்ணி எப்படியாவது கேப்டன் ராயை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வில்லன் ஆர்டர் கொடுக்குறான். இதை கேட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து எல்லாருமே மாறி மாறி போன் அடிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோவோட வில்லேஜை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்க அம்மாவும் வர்றாங்க. இதை பாக்குற அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் பார்த்துட்டு சிக்கனாடி, இன்னைக்கு இவதானடி அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருந்தவ, இன்னைக்கு நம்ம சம்சுக்கு இல்ல, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம். இப்ப சரியான காமெடி இருக்குங்க. என்ன அப்படின்னா நம்ம 3 லேடிஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம செகண்ட் ஹீரோயினி அது போக அவங்க அம்மா ரெண்டு பேரையும் பங்கம் பண்ணி அனுப்பணும் முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம மிங்கோட அம்மா வந்து உள்ள வர்றாங்க. வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கேட்கறாங்க அங்க இருக்கவங்ககிட்ட, இந்த கிராமத்துக்கு யார் ஹெட், நான் வந்து இந்த மாதிரி பார்க்கணும், இந்த வில்லேஜுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவங்க வர்றாங்க. வந்து யாரு மிஸ்டர் ஏ இருக்காங்களா, அவங்க வர்றாங்க. வந்துட்டு நான் தான் சொல்லுங்க அப்படின்னோடனே, ஆக்சுவலி வந்துட்டு இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி கேப்டன் ராயோட அத்தை என்னோட பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி எனக்கு அபார்ட்மெண்ட் காட்டுங்க அப்படின்னோடனே, அபார்ட்மெண்டா, இங்க இருந்து எந்த அபார்ட்மெண்ட் ஃப்ரீ இடமும் கிடையாது அப்படின்னோடனே, இல்லையே முன்னாடி சொன்னாங்களே எனக்கு இந்த வில்லேஜே ஆக்சுவலி சொல்ல போனா ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னோடனே, இல்ல இங்க எதுவும் ஃப்ரீயெல்லாம் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னோடனே, இவங்க வந்து சும்மா இருக்காம நான் யாரோட ஒய்ஃப் தெரியுமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த சீனியர் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க வருவாங்க. வந்துட்டு நான் யாருன்னு தெரியுமா, உன் மாப்பிள்ள இருக்கால, மாப்பிள்ள அவரோட சீனியரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பேச்ச மாத்திட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசி அப்படியே கரை பண்ணி அவங்கள கூட்டு போறாங்க. சரி வாங்க அபார்ட்மெண்ட் காட்டுறோம், ஆனா எங்க ஆன்ட்டியோட ரூம் மட்டும் தான் இருக்கு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க போனோன்னா தாங்க வலு காமெடி. நம்ம எந்தெந்த பொருள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை தலைகளா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுவானுங்க. கிராமத்துல இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்காங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் கூட்டு போவாங்க. எல்லாருமே கூட்டு போகும்போது லிஃப்ட்ல தானே போகணும். ஸோ லிஃப்ட்ல போறாங்க. 5வது மாடிக்கு போமா, அங்கதான் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இவங்க போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு 2வது ஃப்ளோர்லயே நின்றோம். என்னாச்சு அப்படின்றோன்னே, இது அப்படித்தாம அடிக்கடி இந்த லிஃப்ட் வேலை செய்யாது, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை திறந்து, என்ன ஒரு 3 மாடி தானே வாங்க ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் ஏற்றி கூட்டு போறாங்க. சரி இங்கதான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடறாங்க. அங்க போய் பார்த்தோன்னே பரவாயில்ல நல்லா இருக்கு அபார்ட்மெண்ட், சூப்பரா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு, பரவாயில்லமா ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்களா, ஃப்ரிட்ஜ்ல என்னென்னலாம் வைக்க கூடாது அதெல்லாம் வச்சிருப்பானுங்க. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது தான் பாக்குறாங்க, மேல திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புக் இருக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்கு, இது புக் வைக்கிறதுக்கு நல்ல இடம், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றாங்க. சரி கீழே திறந்து பார்ப்போம்னு பார்த்தா அங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ட்ரெஸ் பாத்தீங்களா, எங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இதுல தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் ஃப்ரிட்ஜை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் யூஸ் பண்றானுங்க. சரி ஃப்ரிட்ஜை தான் இப்படி யூஸ் பண்றாங்க பார்த்தா திடீர்னு ஆடு கத்துற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா உள்ள வந்து குளிக்கிற இடத்துல பாத் பண்ணுவாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஆடு இருக்கும். அது வந்து பூரா இலை தலையெல்லாம் தின்னுகிட்டு இருக்கும். நம்ம மிங்கு கேட்பாங்க, என்னது இது, இங்க எதுக்கு இந்த ஆடெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு. வேற எங்க வளர்க்குறது, அவன் வீட்டில் வளர்க்குறாங்க, எங்க ஆன்டி வீடு இது, அதனால அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் இங்க எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஓட வைக்கணும் பிளான் பண்ணியே இவங்க பண்றாங்க எல்லாத்தையுமே. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. சரி இங்க தான் ஆடு வளர்க்குறாங்கன்னு பார்த்தா பால்கனி போனா அங்க கோழி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மிங்கு கேட்பா, ஏமா திரும்பவும் இதை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு. ஏமா அப்படின்னு, இல்ல நான் போய் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிடுவா. இங்க நம்ம மிங்கு வந்தவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு அவளுடைய முடியை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு அந்த நேரத்தில் நம்ம செகண்ட் ஹீரோவும் பார்த்துருவான். பார்த்துட்டு வந்து அழகா அப்படி தட்டி இது பண்ணோன்னே அவன் படக்குன்னு பயந்து, யோ என்னையா யார் நீ அப்படின்னு. என்னம்மா நீங்க என்னமா பண்ற அப்படின்னு. நீங்க என்ன பண்ற அப்படின்பா. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னோடனே, இதுதான் என்னோட ஃபியான்சே வீடு அப்படின்னோடனே, என்னது உன் ஃபியான்சே வீடா, என்ன சொல்ற அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்ல இவர் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னே. யாரு நீ ராயவா சொல்ற அப்படின்னே,
கரெக்ட் மிஸ்டர் ராய் தான், ஆமா ஆமா அவருக்காக தான் நானும் வெயிட் பண்றேன், பட் அவரை வந்து பார்க்க முடியல, போன்லயும் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நானும் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னோடனே சரி நீ வேணா வந்து என் கூட கார்ல வெயிட் பண்ணு, நான் கார்ல தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அவங்களும் போய் சரி கார்ல வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கறத போறாங்க. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு வந்து காய்ச்சல் இல்ல, ஆனா ஏன் உங்களுடைய மூஞ்செல்லாம் சிவப்பா இருக்கு அப்படின்னோடனே நம்ம ஹீரோனையும் சரி நம்ம ஹீரோவும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரியா பாத்துக்குவாங்க. ஏன்னா நைட்டு கிஸ் அடிச்சிருக்காங்கல்ல, அங்க இருக்கிறவங்க அந்த ஒயிட்டா இருக்கும்போது மூஞ்சி சிவந்துரும்ல, சோ அதைத்தான் இந்த லேடி சொல்லுவாங்க. ஏதோ சஸ்பெசியஸா இருக்கு, இன்னும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் அம்மா சொல்ல, அதே நேரத்தில் பிளட் பிரஷர் செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கிஸ் பண்ணாம இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரும் கிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல அப்படின்றாங்க. டக்குன்னு திரும்ப பிளட் பிரஷர் செக் பண்ணும்போது என்ன உனக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது, நான் எதுவும் இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்றேன், அவர் வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப நர்ஸ் கிளம்பினோடனே இவங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பாங்களா, அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த புதுசா காதல சொன்னவங்க, ஏன் புதுசா வந்து கல்யாணம் ஆனவங்க, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க மறுநாள் காலையில, அதாவது ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த முத்தங்கள் சில விஷயங்கள்லாம் பரிமாறி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கூச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கூச்சத்தோட இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து இங்க நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் இங்க ரெண்டு பேருமே கூச்சப்பட்டு பேசாம இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டியா அப்படின்னு, இல்ல இல்ல நான் கூப்பிடல அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு டக்கு நம்ம ஹீரோயினி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு மூணே ஆப்ஷன் தான், புரியுதா, ஒன்னு நேத்து நைட்டு நடந்ததை அப்படியே ஏத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நேத்து நைட்டு நடந்ததை மறந்துடணும், இந்த ரெண்டு. மூணாவது என்ன தெரியுமா, நடந்ததை உங்களுக்கு வந்து பிடிச்சிதான் செஞ்சீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கு, இதுல எதனால நீங்க சொல்லலாம் அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோ மூணாவது அப்படின்றாரு. பரவாயில்ல உண்மையிலே நல்ல சாய்ஸ் தான் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ அந்த நேரமா என்னோட ஜாக்கெட் வச்சு என்ன பண்ற அப்படின்னு, ஒன்றும் இல்லை ஆக்சுவலி வந்துட்டு உங்களை கன் ஷாட் பண்ணாங்கல்ல, அதனால இந்த இடத்துல ஹோல் விழுந்துருச்சு, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பிளட் ஆயிருச்சு, அதான் வந்து துவச்சிட்டு அந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டிங் மாதிரி பண்றேன், என்னுடைய இது எனக்கு தெரிஞ்சதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினையும் டக்குன்னு வந்து அந்த இதெல்லாம் வச்சுட்டு வெளியே போவாங்க. அப்படி வெளியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்கள்லாம் வந்துடுவாங்க. வந்தோடனே என்னடா அப்படின்னே, ஆமா நாங்கள் ஒரு பேட் நியூஸ் கேள்விப்பட்டோம், உனக்கு சேர்ந்து அடிபட்டுச்சுன்னு நினைச்சேன், பட் நீ நல்லா தான் இருக்கு அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க வந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவன் வந்து இந்தாங்க சாப்பாடு அப்படின்னோடனே, பரவாயில்லடா வீட்டில இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னா, ஆமா ஆமா நாங்களே எங்க வீட்டில் செஞ்சோம் அப்படின்னோடனே, ஆக்சுவலி இங்கேயே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கடா, நல்லா தான்டா இருக்குடா, நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டேன்டா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹிம் இருந்துட்டு என்னது இங்க சாப்பிட்டியா, ஆக்சுவலி அது பேஷண்ட் கொடுக்குறது இல்லை அப்படின்னே, ஆமா அதையும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னே, போய் பேஷண்ட் கொடுக்கறது போய் பிடிங்கி சாப்பிட்டுருக்க நீங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாரு. டேய் சும்மா இருங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க, டேய் இப்பதான்டா பேசிட்டு போனா ஆனா இவர் தூங்கிட்டாரு அப்படின்னு. சரி விடு ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு பசங்க அப்ப கேட்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி வந்து ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சு எதுவும் பிரச்சனை இல்லை, ரெக்கவர் ஆயிட்டார்ல அப்படின்னு. அவர் ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிட்டாரா, என்கிட்ட பேசிட்டு தான்டா இருந்தாரு அப்படிம்பாங்க. சரி விடு என்ன பண்றது, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு பசங்களை கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க போனதுக்கு அப்புறம் கண்ணை முழிச்சோன்னே, என்னது இது நீங்க பசங்களை ஏமாத்துனீங்களா, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. நான் ஒன்னும் அவங்களை ஏமாத்துறக்கா பண்ணல, அவங்க இருந்தா என்ன கசகசன்னு பேசிட்டே இருப்பாங்க, உன் கூட கொஞ்சம் நேரம் தனியா இருக்கலாம் பார்த்தேன் அப்படின்னு. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ படத்துல வர்ற மாதிரியே இருக்கு, என் லைஃப்ல இதெல்லாம் நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே வந்து நைட் ஆனே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஃபர்ஸ்ட் கீழே தான் தூங்க போவாங்க, பட் நம்ம ஹீரோ விட மாட்டாரு. நீ கீழே எல்லாம் ஒன்றும் தூங்க வேணாம், மேலேயே வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி மேலே வந்து தூங்க வைப்பாரு. அவங்க வந்து முதல்ல யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் இல்ல இல்ல நீ மேலே வந்து தூங்கு, என்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் வராது, நம்ம ஹீரோயினி ஆனா கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கினோடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அழகா எந்திரிச்சு அந்த பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுவாங்கல்ல, அது மாதிரி போத்தி விட்டுட்டு அப்படியே பாப்பாருங்க, அழகா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் ஓட சாங் ஓடும். இதோட இந்த எபிசோட முடிச்சு விட்டுறானுங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நன்றி.